சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கை லாஸ்ட் மண்டேவோட முடிச்சிட்டாரு. ஸோ பாண்டிச்சேரியில் லாஸ்ட்டு ஷெட்யூல் நடந்தது. அதில் தன்னுடைய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சென்னை திரும்பினார். அடுத்ததாக வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிற தலைவர் 171 அந்த படத்தில் நடிக்க போகிறாரு. அதற்கு முன்னால் வந்து 3 நாளாக வீட்டில் இருந்தவர் வந்து KS ரவிக்குமார், ஸோ ரஜினியோட ஆஸ்தான இயக்குனர். அவர் வந்து தன்னுடைய குருநாதர் விக்ரமனோட பையனை வந்து விஜய் கனிஷ்கா அவரை வந்து ஹீரோவாக லான்ச் பண்ணுறாரு. அவரே தயாரிக்கிறார் அந்த படத்தை. அந்த படத்துக்கு வந்து ஹிட் லிஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ரீசெண்டாக நடந்தது கமலா தேட்டரில். ஸோ ஒட்டுமொத்த டைரக்டர் சமூகமே திரண்டு வந்து வாழ்த்துனாங்க. எல்லாருமே வந்து ரவிக்குமார் மேலேயும் விக்ரமன் மேலேயும் வச்சுருந்த மரியாதை தான் காரணம். அந்த படத்தை வந்து ரவிக்குமாரோட அசிஸ்டன்ஸு சூரிய கதிர் அண்ட் சிவகுமார் 2 பேரும் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. இவங்க ஏற்கனவே வந்து கூகுள் குட்டப்பா அப்படிங்கிற படத்தை ரவிக்குமாரை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டீம் அப்படியே போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திச்சாங்க. படத்தோட டீசரையும் ட்ரெய்லரையும் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. ஸோ ரவிக்குமாரையும் விக்ரமனையும் பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி விஜய் கனிஷ்காவோட கூப்பிட்டு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ரஜினி அவங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்து பயங்கரமாக அளவழியிருக்காரு. அதோட நேற்றைய தினம் வந்து விஜயகாந்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு வந்து மத்திய அரசு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்து மிகப்பெரிய மரியாதை பண்ணாங்க. அந்த விருதை வாங்கிட்டு வந்த பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவருடைய நினைவிடத்தில் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு இந்த விருது வாங்குறதுக்கு நீங்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து ரஜினிகாந்த் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு நேற்று. அந்த வீடியோவில் வந்து தனக்கும் விஜயகாந்துக்கும் உண்டான நட்பையும் அவருக்கு இந்த ஒரு அங்கீகாரம் எவ்வளோ பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ பாருங்கள். வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க. அது நமக்கு எல்லாம் ரொம்பவும் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் 24 புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டிருக்காங்க. அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இனிமேல் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு மதுரையில் பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து திடீர்னு இன்னைக்கு காலம்பரை பார்த்தீங்கன்னா கலைவர் நேராக கிளம்பி அபுதாபி போகிற ஃப்ளைட்டில் கிளம்பி அபுதாபி போயிருக்காரு. எதற்கடா அவர் அபுதாபி போகிறாரு, ஏன்னா இப்போ படப்பிடிப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு விசாரித்தா அடுத்து வந்து ஜூன் மாதத்துலேருந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அதில் பிஸியாக நடிக்க போகிறாரு. ஸோ இடைவிடாத படப்பிடிப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுறதுனால தனியாக அவர் மட்டும் இன்னைக்கு காலம்பரை கிளம்பி நேராக அபுதாபி வழியாக லண்டன் கிளம்பியிருக்காரு. ஸோ அபுதாபிலேருந்து லண்டன் போகிற ஃப்ளைட்டோ இல்லை கனடா போகிற ஃப்ளைட்டோ அவர் பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கனடாவோ லண்டனோ ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துக்கு அவர் போகிறாரு. அடுத்த ஒரு 10 நாள் அங்கே தான் இருக்க போகிறாரு. அவர் கூட யாருமே போகல, ஒரே ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் தான் போயிருக்காங்க. ஸோ தன்னுடைய அந்த கோடை வெக்கேஷனை பீஸ்ஃபுல்லாக லண்டன்லேயோ கனடாலேயோ என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மந்த் எண்டு தான் சென்னை திரும்புகிறாரு. அதற்கப்புறம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து லோகேஷ் படத்தில் ஆக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏர்போர்ட்டில் ரொம்ப தன்னுடைய ஸ்டைலான ஒரு நடையோடு அவர் போன அந்த காட்சிகளை தான் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இந்த படத்தினுடைய டப்பிங் ஒர்க்குக்காக ஜூன் எண்டுலேருந்து ஒரு 10 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி பேசி கொடுக்க போகிறார் வேட்டையன் படத்துக்கு. ஸோ வேட்டையன் படத்தை வந்து ரொம்ப வேகமாக முடித்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதற்கிடையே வந்து அந்த டைரக்டரும் வந்து அடுத்ததாக வேற ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்கிறதுனால இந்த படத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு ஞானவேல் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு படங்கள் வரதுனால உண்மையிலே ரஜினி ரசிகர்கள் பயங்கரமாக குஷியாக இருக்காங்க. இதனிடையே வந்து ரஜினி வந்து தன்னுடைய ரசிகர்களை சந்தித்து குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு தகவல் சமூக வலைத்தளத்தில் விழுந்தது. இது குறித்து அவருடைய பிஆர்ஓ ரியாஸ் வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு தவறான தகவல். ஏன்னா அவருக்கு பேக் அண்ட் பேக் ஷூட்டிங் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து ரசிகர்களை சந்திக்கிற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ ரஜினிகாந்த் பற்றின செய்தி வெளியிடறதுக்கு முன்னாடி
ஒரு வாட்டி எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரசிகர்கள் யாரும் இதை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இப்போதைக்கு ரஜினி தன் ரசிகர்களை சந்திச்சு அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறங்கிற சமாச்சாரம் இல்லைங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதற்கேற்றார்கள் ரஜினி கிளம்பி இன்னைக்கு வெளிநாடு போயிட்டாரு. ஸோ வந்த உடனே ஷூட்டிங் டப்பிங்னு பிஸியாக இருக்க போறாரு. அதனால இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு ரஜினி சந்திக்க போற ரசிகர்களை அப்படிங்கிற ஒரு தகவல் தவறானதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்ட விஷயம். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.